வீட்டை வந்து இடிச்சிட்டாங்க ஐயா. எல்லாமே இருக்குது, பட்டா இருக்குது, ரசீது இருக்குது, குடியிருக்கு 60 வருஷமா எம்ஜிஆர் காலத்தில் கொடுத்த பட்டா, தாலுக்காவில் கொடுத்த பட்டா, தாலுக்காவில் தான் லோன் இருப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் தங்கசாலை வீதி சாதி வெறியால் அருந்ததியர் தெருவில் வீடு இடிப்பு. சாதி வெறியர்களை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கண்டன ஆர்ப்பாட்டம். மழை வருது, இறக்கிறதுக்கு இடம் இல்லை, சோறாக்கும் இடம் இல்லை, சோறு தின்னு 1 வாரம் 10 நாள் அவங்க வீட்டை இடிச்சாப்பில் பிடிச்சி எங்கேயுமே சட்டி வச்சு சோறாக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் வந்து சரி இங்கேயாவது வந்து சோறாக்கி தின்னுட்டு இங்கேயே இருந்துக்கலாம். மழை வருது, எங்கே போய் இறக்க முடியுங்க? தெருவில் அங்கேயும் இங்கேயும் படுத்துருக்க முடியுங்க. 4 பேர் 5 பேர் பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு. அதனால தான் சரி இங்கே குடியிருந்தவங்களாம் வந்து இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ எங்கேயும் அவங்க வீடு வாசல் எதுவும் கிடையாது. 2 நாளாக அந்தாண்டு ஓரமாக ரோட்டு பக்கம் படுத்துருந்தாங்க. மழை வந்துட்டு இருக்கிறதுனால சரி குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லை, மழை வந்துட்டு மழையில் நனைஞ்சிட்டு படுத்துருக்க முடியாது. அதனால தான் இங்கே வந்து படுத்துருக்குறாங்க. இருப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஐயா தாசில்தார் அவர்களே, இடிப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதுதான் சாதி திமிரு, இதுதான் அதிகார திமிரு, இதுதான் சாதி புத்தி. தாழ்த்தப்பட்டவர் வீடு கட்டி வைத்திருப்பான், ஏன் என்று கேட்காத கூட இடிச்சு தட்டு போறதுக்கு என்ன ஆறுபாடுகிறார்கள்? புல்லு பூண்டா கேட்பதற்கு நாதி இல்லையா? இது என்ன காட்டு மிராண்டித்தனம்? ஒரு அரசு அதிகாரி செய்கின்ற வேலையா இது? எவ்வளவு அருவருப்பான